வணக்கம். மாம்பழம் சின்னத்திற்கு தடை கோரிய ராமதாஸின் மனுவை தள்ளுபடி செய்து உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை அணுகுமாறு ராமதாஸுக்கு உரிமையியல் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. தன்னை தலைவராக அறிவிக்க கோரிய ராமதாஸின் கோரிக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடவடிக்கைகள் துவங்கிவிட்டதனால் இதற்கு மேல் இந்த மனுவை நாங்கள் விசாரிக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணையத்தை அணுகுமாறும் தற்பொழுது உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாக்டர் ராமதாஸின் மனுக்கள் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழம் சின்னம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்ய சென்னை உரிமையியல் நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. தன்னை தலைவராக அறிவிக்க வேண்டும் என்ற ராமதாஸின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்மபிரபு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை அணுகும்படி ராமதாஸ் தரப்புக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் இணைக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வைத்த கோரிக்கையையும் ஏற்றது நீதிமன்றம். 3 நாட்களில் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் 2 நாட்களில் தற்பொழுது நீதிபதி தர்மபிரபு அவர்கள் விசாரணை நடத்தி இந்த தீர்ப்பினை தற்பொழுது வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மாம்பழம் சின்னத்துடன் அன்புமணி தரப்பு போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 18 தொகுதிகளில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு அன்புமணி ராமதாஸ் தரப்பு தற்பொழுது மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது.